அந்த விஜய்க்கு ஆலோசனை சொல்ற ஆட்கள் தான் யாருமே சரியா இல்லையே. நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்தோம், சரியா வரல. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறாரு. இப்ப குறை சொல்ற ஆட்சிங்கிறீங்களா நீங்க? குறை சொல்ற ஆட்சிங்க. எந்த கொம்பரே கொம்பன் பேசுறதே தப்பாச்சே. எந்த தமிழனும் எல்லாருக்கும் குறை சொல்றதுக்கு பவர் இருக்கு இல்லையா? சாதாரண ஜனத்துல இருந்தும் பெரிய பத்திரிகையாளர் வரைக்கும் குறை சொல்லலாம்ல, ஒரு ஆட்சியை விமர்சிக்கலாம்ல. ஸ்டெர்லைட் நீங்க தானே கொண்டு வந்தீங்க. ஆமா. அப்புறம் டெல்டாவில் MOU போட்டது யாரு? ஹைட்ரோ கார்பன் நீங்க தானே. நிப்பாட்டு என்னையான்னு சொல்லிட்டு இல்ல, நான் தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொன்னாரு முதலமைச்சர். துணை முதல்வரா இருந்தாரு. துணை முதல்வர் இருந்து தெரியாம கையெழுத்து போட்டா பெரிய அபத்தமே. நீ தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தமே. சட்டத்தின் பிரகாரம் உன் மேல நடவடிக்கை எடுக்கலாமே. இந்த மேகதாத்தை மேகதாதுன்னு முதலமைச்சர். மேகனா ஆடு, தான்றது கர்நாடகத்துல. இதை போய் மேகதாதா, இருப்பு தாதா, இப்படி ஒரு முதலமைச்சர் அறிக்கை விட்டா மேகதாதுக்கு மேகாதாட்னு சொல்லணும். சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்தித்தது அந்த மாநிலத்தினுடைய நலனுக்காக அவர் சந்திச்சாரு. ஆனா தமிழகத்தின் முதலமைச்சர் சந்திச்சது தன் குடும்பத்தின் நலனுக்காக சந்திச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் வெளிப்படும். கடந்த 3-4 கூட்டங்களுக்கு போகல இல்லையா? ஒரு கூட்டத்துல இவரே பேசினார், 10 நிமிஷம் வீடியோ பேசினார். ஆஹோ ஓஹோ, தமிழ்நாடு பேர் வரவில்லையே, எனக்கு நிதி கொடுக்கவில்லையேன்னு பேசினார். சந்திரபாபு நாயுடு பேசுறாருன்னு சொன்னீங்க இல்லையா? அவர் அந்த மாநிலத்து சம்பந்தமான விஷயங்கள் தான் கொண்டு போனார். ஒயிட் பேப்பரா கொடுத்தார். எங்க மாநிலம் புது மாநிலம். உதயநிதி சொல்றாரு, எனக்கு ஈடிக்கும் பயம் இல்லை, மோடிக்கும் பயம் இல்லைன்னு சொல்றாரு. ரெய்டு நடந்தது இல்லையா? ஆமா. அதுக்கு மறுநாள் ஏதாவது பேசலையா? இல்ல. சுப்ரீம் கோர்ட்டுடைய இடைக்கால தடை வந்த பிரதான் பேசுறோம். பைல்வான் மாதிரி நான் கேட்கறது, தீர்ப்பு வந்த பிரதான் ஈடியா மோடியா? மறுபடியும் நீ ஈடிக்கும் பயம் இல்லை, மோடிக்கும் பயம் இல்லை. பேச்சு. இப்ப நீங்க சொல்றது ஐயா ராமதாஸ் அவர்களை சொல்றீங்களா? பொதுவா சொல்ற லல்லு பிரசாத் மூத்தமான நீக்கலையா? அது சரி. யாரால இது இப்போ சந்திரசேகர ராவுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் சண்டை. நான் பொதுவா இந்தியாவுடைய சொல்றேன். அது மாதிரி MK ஸ்டாலின் சொல்றேன். அது மாதிரி MK ஸ்டாலின் கூட எல்லாருக்கும் யார் அரசியல் வாரிசுகள் கொண்டு வராங்க அவங்களுக்கு தலைவலி அதான். பாவம் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக அரசியல்ல பல பேர் இறந்திருக்காங்க, தியாகங்கள் செஞ்சிருக்காங்க, தங்களுடைய இளமையை தானம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக பழிபாவங்கள் உங்களை சும்மா விடாது. வாரிசு அரசியல் கூடாது, குடும்ப அரசியல் கூடாது, ஆதிக்க அரசியல் கூடாது என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய பிள்ளைகளை வளமாக வளர்த்தவர்களுடைய எதிர்காலம் உருப்பட்டதில்லை. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழகம் அறிந்த ஒரு ஆகச்சிறந்த சிந்தனையாளர், எழுத்தாளர், அரசியலாளர் ஐயா மதிப்புக்குரிய KS ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா, நேற்று ஒரு சம்பவம் சென்னை வியாசர்பாடியில் நடந்துச்சு. அதாவது அங்கே சில குடிசைகள் நெருப்பு பற்றி எரிஞ்சு அந்த மக்கள் அரசுக்கிட்ட தஞ்சம் புகழ்கிறாங்க. தஞ்சம் கொடுத்து ஒரு இடத்துல அவங்கள எல்லாம் தங்க வச்சுருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு விஜயினுடைய கட்சிக்காரர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் கட்சிக்காரர்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை கொடுக்க விடாமல் காவல்துறை தடுக்குது. அப்போ ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் காவல்துறை அவர்கள் மீது கடுமையான தாக்குதலை நடத்துது. ஒரு பெண்ணை பூட்ஸ்காலால் எட்டி உதைத்து அவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க. இதுக்கு எதிராக விஜய் ஒரு கடும் ஆவேசத்தோட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இது அரச பயங்கரவாதம், இது அதிகார திமிரு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நியாயமாக யாரு வேணா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யலாம். விஜய் என்பவர் இன்னைக்கு ஒரு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நடத்தி அதன் தலைவராக இருக்கின்றார். ஆமாம். அவரை சார்ந்தவர்கள், அந்த பகுதி, அந்த வட்டாரத்தை சார்ந்த அந்த கட்சியின் நிர்வாகிகள் போய் ஒரு உதவி கரம் நீட்டுறது தவறில்லை. அது எப்படி இந்த காவல்துறை தடுக்கிறது? நியாயமில்லையே.
மனித உரிமை மீறல் அல்லவா? இதை மனித உரிமை ஆணையத்துக்கு கொண்டு செல்லலாம். புரியுது. அந்த விஜய்க்கு ஆலோசனை சொல்ற ஆட்கள் தான் யாருமே சரியா இல்லையே. நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்தோம், சரியா வரல. ஆலோசனை உடனே நான் நேற்று இரவேமோ ஒரு தந்தி அடிச்சு இல்ல இமெயில்ல தேசிய மனித உரிமை ஆணையம் புதுடெல்லிக்கும் மாநில மனித உரிமை ஆணையம் சென்னை கிரீன்வேஸ் உள்ள இருக்க அதனுடைய அலுவலகம், அந்த ஆணையத்தினுடைய ஆணையம், ஆணையாத ஒரு கோர்ட்டு மாதிரி தானே அந்த அலுவலகம்னு சொல்ல முடியாது. அங்கே இதை முறைப்படுத்தி அவங்க தாக்கி இது கொடுத்துருக்கலாம். ஏன் செய்யவில்லை என்று தெரியல. விஜய்க்கு ஆலோசனை சொல்லுகின்ற நபர்கள் யாரும் இல்லை என்று நினைக்கிறேன். சரியாக புரியுது. இப்போ இதே போல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். விஜயும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமா திமுக ஆட்சியில உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்னமும் யார் அந்த சாருன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில அரக்கோணத்துல ஒரு திமுக நிர்வாகி மிக கொடூரமா பாலியல் தவறுகளை செய்திருக்காரு. ஆனால் திமுக அவரை மறைக்குது, அவருக்கு பாதுகாப்பு அரணா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதை நம்முடைய முதல்வர் ஏற்க மறுக்கிறார். சொல்றேன், தினமும் நித்தமும் ஒரு பாலியல் பலாத்காரம் நடக்குது. சரி, நீங்க ஒருத்தர் காவல்துறை ஒரு பெண் காவலரை கையை பிடிச்சாங்கன்னு ஒரு செய்தி வந்ததா இல்லையா? வந்தது. திமுக காரர் பிடிச்சாங்க. பிறகு உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன குழந்தை ஆமா ஏன் பாலியல் புகார் அந்த குழந்தையை எழுப்பியது. இப்படியாக நித்தமும் ஒரு பாலியல் புகார் வருகின்றது. நித்தமும் ஒரு பட்டப்பகல்ல கொலை நடக்குது. நீதிமன்றத்தின் அருகேயே நடக்குது. ஆமா இல்லையா? அது மாதிரி போதைப் பொருட்கள், கல்வி நிலையங்கள், பள்ளிக்கூட, கல்லூரி கூட இல்ல, பள்ளிக்கூடங்கள் போதைப் பொருள் வழங்கப்படுகிறது, விற்கப்படுகிறது. கள்ளச்சாராயம் இவ்வளவு இந்த 4 ஆண்டு ஆட்சியில் நடந்தது உங்களுக்கு திமுக ஆட்சியில் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, எடப்பாடிக்கு நன்றாக தெரியும். எடப்பாடி ஒரு முறை சொன்னார், நான் ஒரு விவசாயி, ஒரு சம்சாரி வீட்டிலேருந்து வந்திருக்கேன். இந்த தமிழ்நாட்டை கலைஞர் போன்ற ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவங்களாம் ஆண்டிருக்காங்க. நான் ஒரு சாதாரண ஆள், ஒரு தவறு நடக்கக்கூடாது என்று என்னுடைய காலத்தில் ரொம்ப கவனமாக ஆட்சி புரிந்தேன். ஏதாவது வந்த பேப்பரை பார்த்த உடனே, நியூஸ் பேப்பரை செய்தித்தாளை பார்த்த உடனே அங்கே கொலை நடந்தது, இங்கே பாலியல் பலாத்காரம் நடந்ததுன்னு வந்த உடனே எனக்கு அன்னைக்கு என்ன சொல்கிறது, பதில் சொல்கிறது, நம்ம தானே நாளை கேள்வி கேட்பாங்கன்னு பதறிப்பு இருப்பேன். அந்த பதட்டம் ஸ்டாலினுக்கு இல்லை. சொல்லுகிறார், என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடந்தாலும் அந்த தவறுக்கு யார் உடந்தையாக இருந்தாலும் முகம் பார்க்காமல், பாரபட்சம் பார்க்காமல், எனக்கு எவ்வளவுதான் வேண்டப்பட்டவனும் உரிய நடவடிக்கை எடுப்பேன், சட்டப்பிரகார நடவடிப்பேன். இது என் காவல்துறை என் பார்வையிலே இருக்கும் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அந்த அளவு நடந்துக்கிட்டாரா? இல்ல. இப்போ அவர் சொல்றது எல்லாருக்குமே தெரியுமில்லையே. டெய்லி ஒரு பாலியல் அரக்கோணம் வரைக்கும் நடந்து போச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தா அந்த பட்டியலே இருக்குது. நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். எத்தனை பாலியல்னா அது ஒரு புத்தகம் வருது. இந்த 4 ஆண்டு ஆட்சியில் ஸ்டாலின் ஆட்சியில் நடந்தது என்ன அவ்வளவு ஒரு நீண்ட பட்டியல உண்டு. அவர் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, எந்த கொம்பனாலும் குறை செய்ய சொல்ல முடியாத ஆட்சிங்கிறாரு. இப்ப குறை சொல்ற ஆட்சிங்கிறீங்களா நீங்க? குறை சொல்ற ஆட்சிங்க. எந்த கொம்பனாலும் எந்த கொம்பன் இவரே என்ன கொம்பன் பேசுறதே தப்பாச்சே. எந்த தமிழனும் சரிதான், எல்லாருக்கும் குறை சொல்றதுக்கு பவர் இருக்கு இல்லையா? சாதாரண ஜனத்துல இருந்தும் பெரிய பத்திரிகையாளர் வரைக்கும் குறை சொல்லலாம்ல, ஒரு ஆட்சியை விமர்சிக்கலாம்ல. இது என்ன கொம்பன் சிம்பன்? கொம்பன்னா என்ன அர்த்தம்? அகராதியில பாருங்க, கொம்பன்னா என்ன அர்த்தம்? கொம்பன்னா என்ன அர்த்தம்? பெரிய ஹீரோ கிடையாது, போர் வீரன் கிடையாது. தமிழன் புறநானூறுல சொன்னான்ல வீரன், அந்த மாதிரி கொம்பன்னா இன்னும் அர்த்தத்தை ரொம்ப கவனிச்சு பார்த்தா அது நெகட்டிவா தான் வரும். சரி, மக்களுக்கு விரோதமாக நடக்கின்ற காரியகாரங்கள் நடத்துறாங்களே அவன் தான் கொம்பன். ஓஹோ, நான் சொல்றது விளக்குதா? அதை நடைமுறை பழக்க வழக்கத்தை கொம்பன்னா ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிறாங்க. சரிதான் சரிதான். கம்பன் கொம்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது யார் எழுதி கொடுத்தது கொம்பன்னு? யாரும் எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல இருந்தாலும் என்னுடைய ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். சரிதான். கொம்பன்னா என்ன?
அப்புறம் இவர் எழுதி கொடுத்தவங்க தப்பா எழுதி கொடுத்துருக்காங்க. அதனால அவர் சொன்ன வார்த்தை பிரயோகமே தப்பு. சரிதான். எந்த தமிழனும் என்னை குறை சொல்ல முடியாது சொல்லியிருந்தார், நான் ஒத்துக்கிறேன். சரிதான். கொம்பன்னா என்ன, என்னென்ன குறைகள் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன். கள்ளச்சாராயம் நான் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. பாலியல் பலாத்காரம் டெய்லி கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வரைக்கும் அது. சரிங்க. அதே மாதிரி காவல் நிலைய மரணங்கள், அதே மாதிரி பகல்ல பட்டப்பகல்ல நடக்கின்ற கொலைகள், சரிதான், திருட்டுக்கள், நகைப்பறிப்பு. நான் அன்னைக்கு திருநெல்வேலி போயிருந்தேன். ஹை கிரவுண்ட் ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் பார்த்துட்டு வரேன். மகாராஜ நகர் வழியா வந்துட்டு அங்க ஒரு ஆலமரம் இருக்கு, பஸ் ஸ்டாப், அந்த திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். நான் கொஞ்சம் முன்னாடி போறேன், ஒரு பொம்பளைய இதை இழுத்துட்டு அவளை கொலை பண்ணிட்டு ஓடுறான். அந்த காந்திபதி உயர்நிலைப்பள்ளின்னு இருக்கு அந்த இடத்துல, என் கண் முன்னாடியே பார்க்குறேன். யாரும் அது கவனிக்காம இன்னும் பகல் நேரத்தில் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 12 இருக்கும். இதுக்கு நான் அந்த தூரமாக வந்து பிடிக்கிறதுக்குள்ள நம்மளால முடியலை. நான் அந்த தெற்கிருந்து வரேன், நடக்கிற சம்பவம் இப்படி பகல்லே நடக்குது. சரிதான். கோர்ட்டு பக்கத்தில், திருநெல்வேலி கோர்ட்டு பக்கத்திலே வெட்டினாங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. வெட்டினாங்களே, ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, சாத்தாங்குளத்துல ஜெயில மூடி கொன்னுட்டாங்கன்னா அண்ணனும் தங்கச்சி ஓடினாங்கல்ல, சாத்தாங்குளம் நடந்தது இல்ல? எதெல்லாம் மூடுனாங்க. அப்புறம் தூத்துக்குடியில ஒரு பாலியல் பலாத்காரத்தை ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டாங்கன்னு ஒண்ணு கனிமொழி மேலங்கிலே டான்ஸ் ஆடினது இல்லையா? ஆமா, தெரியும். எடப்பாடி ஆச்சு 1-2 தான் நடந்தது. உங்களுக்கு நல்லா இருக்க சாத்தாங்குளத்துக்கு எவ்வளவு இவங்க பண்ணாங்க, கலாட்டா பண்ணாங்க. ஆமா, நான் சொல்றது உங்களுக்கு விளக்குதான்? விளங்குது. அதே மாதிரி அந்த தூத்துக்குடி மாவட்டம் அப்போ எம்பி கூட ஆகலை இந்த பொண்ணு, 2019 கட்டத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு வேலைக்கு, விவசாய வேலைக்கு போன பெண்ணை கற்பழிச்சிட்டாங்க. நான் சொல்றது அப்போ பெரியசாமியெல்லாம் உயிரோடு இருக்கிறார். நான் சொல்றது அது நேரத்தில் அப்போ வந்து அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு எப்படி குதிச்சாங்க? இப்போ நித்தமும் நடக்குது. சிறு குழந்தை முதல் வயசான பொம்பளைகள், வயசு 65 வயசு பொம்பளை கூட எல்லாம் பலாத்காரம் நடக்குன்னு செய்திகள் வருது. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சிறு குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த கிழவிகளை எல்லாம் விடாம பார்க்குறாங்கன்னு ஒரு செய்தி வருது. அது தகவல், நமக்கு கிடைச்ச தகவல். இப்படியெல்லாம் நடக்கும்போது எதுவுமே நடக்கலைன்னு முழு பூசணிக்காய இவர் மறைக்கிறாருன்னா எல்லாம் தமிழ்நாட்டை புத்தி கட்டவனா? அது சரி இல்லை மடையனா? நீங்க சொல்றாப்புல அநியாயமா போய் முரட்டுத்தனமா போய் சண்டை போட்டுட்டு இருக்க ஒன்றும் புரியாது முரணா இல்லை நீங்க சொல்ற கொம்பனா? அது சரி. எல்லாரும் நன்கு அறிந்தவர்கள். இந்தியாவிலேயே கேரளமும் தமிழ்நாடும் அறிதலும் புரிதலும் ஓரளவு உள்ள மாநிலம். இங்க வந்துட்டு எந்த கொம்பனாலும் சொல்ல முடியாது எதுவும் நடக்கல, சீரான ஆட்சி, சிறப்பான ஆட்சி அன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க, தேர்தல் அறிக்கை கொடுத்தோம் 2001 தேர்தல் இப்போ இருக்கார்ல 6 இந்த அறிக்கையில என்ன சொன்னீங்க? பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரேன். ஆமா, மதுவிலக்கு அதை சொல்லலை, ஆனால் கிராம சபை கூட்டங்கள்ல மதுவிலக்கு நிச்சயமாக கொண்டு வருவோம், படிப்படியாக குறைப்போம். மது ஆலையில் வைத்துள்ள எங்களுடைய ஆலய அதிபர்களும் படிப்படையாக குறைப்பார்கள். இதெல்லாம் கனிமொழி சொன்னது, ஸ்டாலின் சொல்லுது, கிராம சபை கூட்டங்களில் சொன்னது. விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள் சொன்னாங்க. மதுவிலக்கே முதல் கையெழுத்துன்னு சொன்னீங்க. சசி பெருமாள் இருந்து நீ கொண்டு வந்தீங்களா? இன்னைக்கு கேவலப்பட்டபடி எந்த ஸ்டெர்லைட்டை மூடணுமோ அந்த ஸ்டெர்லைட்டை ஆரம்பிக்கணும் மனு வாங்குறையா ஒரு எம்பி, மானங்கட்ட எம்பி. நீ எல்லாம் தேர்தல் வாக்குமூலம் நீ என்ன சொன்ன? நீட்டை ஒழிப்போம். நீங்க இல்லை ஸ்டெர்லைட்டுக்கு நீ வாழ்வே இல்லைன்னா நீ மனு வாங்குறையா? என்ன அர்த்தத்தில் வாங்குவேன்? நீட்டை ஒழிப்போம். நீட் ரகசியம் என்ன ரகசியம் வச்சிருக்க உங்ககிட்ட? என்ன நீ அறகுறை ஸ்கூல்ல போய் எதா படிச்சு என்ன ஒரு அறகுறையா பேசலாமா? இந்த பூமி, இந்த மண், தமிழ் மண் அறிவார்ந்த அரசியல் தலைவர்களை பெற்றது. எப்படிப்பட்டவர்கள்? சத்தியமூர்த்தி, ராஜகோபால் ஆச்சாரியார், குமாரசாமி ராஜா, அதே மாதிரி பக்தவச்சலம், சி சுப்பிரமணியம், அறிஞர் அண்ணா, காமராஜர், இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை அறிந்த முதல்வர்களையும் தலைவர்களையும், காயிதே மில்லத், இப்படி பல தலைவர்கள். அது மாதிரி ஜனதா கட்சியில் பல பேர் இருந்தாங்க இந்த காலத்தில். அது மாதிரி சோசியலிஸ்டுகள், பிரஜா சோசியலிஸ்ட், கம்யூனிஸ்ட், ஜெயபிரகாஷ் நாராயணன், லோகியோ கட்சி சார், அவ்வளவு
சட்டமன்றத்தினுடைய 60-70 அந்த பேச்சுகளை பார்த்தால் எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் இருந்த மண்ணில் நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும்னு ஒரு செங்கலை எடுத்துட்டு அரைகுறம் ஏன் நீ காட்டிட்டு இருந்தையே, ஏதோ உங்க அப்பா முதலமைச்சர், உங்க தாத்தா திமுக தலைவர், நீ வந்துட்ட, நீட்டு நீ உழைச்சிருவியா? நீட்டு மத்திய சர்க்கார் நினைச்சாலும் ஒழிக்க முடியாது. ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடப்பட்டு தீர்ப்பு ஏற்கப்பட்டு நீட்டுக்கான கையெழுத்து குடியரசுத் தலைவரை போட்டார் நீடிக்கும்னு. அதை போய் நீ எப்படி நீக்க முடியும்? போகாத ஊருக்கு போக வழி சொல்ற கதையா நீ தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க. போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை நீட்டை ஒரு காலம் அகற்ற முடியாது, நீட்ட முடியாது, கன்செஷனும் வாங்க முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல அந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இந்த நீட்டை கொண்டு வந்தது நீங்க தானே, காங்கிரஸ் அரசாங்கம் தானே, கூட்டணி அரசாங்கம் தானே. அப்புறம் எப்படி நீட்டுக்கு நீங்க சொல்றீங்க? இந்த ஸ்டெர்லைட் நீங்க தானே கொண்டு வந்தீங்க. அப்புறம் டெல்டாவில் எம்ஓயு போட்டது யாரு? ஹைட்ரோ கார்பன் நீங்க தானே. பிறகு மறுபடியும் நாங்க இது நிப்பாட்டுவோம்னா என்னையான்னு சொல்லிட்டு இல்ல, நான் தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொன்னாரு முதலமைச்சர். முதலமைச்சர் துணை முதல்வரா இருந்தார். துணை முதல்வர் இருந்து தெரியாம கையெழுத்து போட்டா பெரிய அபத்தமே. நீ தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தமே. சட்டத்தின் பிரகாரம் உன் மேல நடவடிக்கை எடுக்கலாமே. புரியாம நீ பேச, தெரியாம துணை முதல்வராக இருக்க ஒரு கையெழுத்து போற நாட்டினுடைய முன்னேற்றம் அல்லவா, நாட்டினுடைய எதிர்காலம் அல்லவா. காவிரி பிரச்சனை என்ன நடந்தது? வாபஸ் வாங்கினோம், வழக்கை வாபஸ் வாங்கினோம் உச்ச நீதிமன்றத்தில். தேவராஜர் அந்த மாநிலத்தின் முதல்வர், கலைஞர் இந்த மாநிலத்தின் முதல்வர். அந்த வழக்கை ஏன் வாபஸ் வாங்க வேண்டும்? அப்படியே பெண்டிங்கா வச்சிருவோம், நிலுவையில் வைப்போம். இவங்க என்ன கர்நாடகம் சொல்றதோ அது பிரகாரம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா வாபஸ் வாங்கும் போதே கர்நாடக அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு தயார், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்க இந்த வழக்கை கொஞ்ச நாள் பெண்டிங் வைங்க. அப்படி இல்லைன்னா கூட அவங்க கொடுக்கலைன்னா மறுபடியும் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய எங்களுக்கு உரிமை தாருங்கள் வித் லிபர்ட்டின்னு கேட்பாங்க. அதுவும் கேட்கல. அன்னைக்கு யார் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுது? யாரோ ஒரு அட்வைஸ், லீகல் அட்வைஸ். அது மட்டும் இல்ல, ஹேமாவதி ஹேரங்கி ஹபினி கட்டும்போது எதிர்ப்பு தெரிவிக்கல, நம்முடைய அனுமதி வாங்கிட்டு தான் அவங்க கட்டணும். அப்பவும் நீங்க ஒன்றும் சொல்லலை. அதனாலதான் மேகதாட்டு கட்டணும்னு சொல்றாங்க. இந்த மேகதாட்டை மேகதாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. மேகனா ஆடு, தான்றது தாட் கர்நாடகத்தில். இதை போய் மேகதாதா இருப்பு தாத்தா இப்படி ஒரு முதலமைச்சர் அறிக்கை விட்டா மேகதாதுக்கு மேகாதாட்னு சொல்லணும். மேக ஆடு தாண்டி. எம்ஜிஆர் நீங்க நல்லா இருக்கணும்னு ஒரு பாட்டு படிப்பார்ல, காவிரில ஆடு தாண்டின்னு ஒரு வரி வரும். அந்த இடம் தான் மேகாதாட். மேகதாது மேகதாது மேகதாது. நான் பல தடவை அவற்றையும் நான் அவரோட இருக்கும்போது சொல்றேன், மேகதாதுன்னு அறிக்கை விடாதுங்க, மேகாதாத்துன்னு விடுங்க. அந்த ஒரு வைகோ என்கிட்ட கேட்டாரு, அப்படியா அண்ணா வைகோ அது பிறகு மேகதாத்துன்னு விடுவார். நான் இவற்றையும் சொன்னேன். அவன் யாரோ ஒருத்தர் தினேஷன் இருக்கா, ஏப்பா அப்படி போடாதுங்கப்பா, மேகதாத்துன்னு போடுங்கப்பா அப்படின்னு சொன்னா, இன்னும் மேகதாதுன்னு பாரு. சட்டமன்றத்திலையும் பேசுறவங்க மேகதாதுன்னு பேசுறேன். இவங்களை வச்சுட்டு என்னங்க செய்யறது சொல்லுங்க? இப்படி எம்எல்ஏக்கள், இப்படி எம்பிக்கள், இப்படி மந்திரி ஆனவங்க நம்ம என்ன செய்ய முடியும்? டைரக்டர் கலைஞரும் நானும் தலைவர்களால அடிக்கிட வேண்டியதான். அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியலுக்கு வந்துங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் பெயர் அடிபட்டுச்சு. ஆமா. இப்ப இந்த அரக்கோணம் பெண்ணோட பிரச்சனையில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்களோட பெயர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட பெயர் அடிபடுது. அவர் பிஏவா, அவரோட பிஏ பெயர் அடிபடுது. ஆமா. இந்த முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய திமுகவினுடைய உயர்மட்டத்துல செயல்படுறவர்கள் மேலெல்லாம் இப்படி பாலியல் குற்றச்சாட்டுகள் வர்றது பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுக என்ன பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமா? அப்படிதான். இதுல என்ன நடக்குன்னா, ரெண்டு விஷயங்கள் சூச்சபத்தை சொல்லிடுறேன். இது வரைக்கும் எந்த டிவிலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மணல் கொள்ளையிலையும் இந்த இது இருக்கு இல்லையா, மது பாட்டிலையும் பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் பெயர்கள் சம்பந்தப்பட்டுள்ளன. நீங்கள் பெயரை கேட்டாலும் சொல்ல முடியாது, அதுக்கான ஆவணங்கள் இல்லை. அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, பங்கு போயிருக்கு பணம். ஓஹோ. அதனாலதான் இவங்களுக்கு ஈஸியா ஆட்சி நடத்துறாங்க. ஏன்னா மாற்று கட்சியில பல பேருக்கு அந்த பங்குகள் போயிருக்கு. அதை யாருன்னு கண்டுபிடிங்க. பல்வேறு கட்சிகளுக்கு பங்கு போயிருக்கு. மக்களை ஏமாத்துறாங்களா? திமுக மட்டுமல்ல, அது யாருன்னு அடையாளப்படுத்த வேண்டியது உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கடமை. எனக்கு தெரியாது.
ஐயா, இப்ப சமீபத்தில் இந்திய பிரதமரை 2 மாநிலத்தின் முதலமைச்சர்கள் சந்திச்சாங்க. ஒருத்தர் ஆந்திர முதல்வர் ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள், இன்னொருத்தர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இப்போ பொதுத்தலங்களில் இணையதளங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்தித்தது அந்த மாநிலத்தினுடைய நலனுக்காக அவர் சந்திச்சாரு, ஆனால் தமிழகத்தின் முதலமைச்சர் சந்தித்தது தன் குடும்பத்தின் நலனுக்காக சந்திச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? உண்மையாக தான் அப்படித்தான் வெளிப்படும். கடந்த 3-4 கூட்டங்களுக்கு போகல இல்லையா? ஒரு கூட்டத்துக்கு கலைஞருடைய அவருடைய அப்பாவுடைய பிறந்த நாளோ நினைவு நாளோன்னு போக முடியல. ஒரு கூட்டத்துக்கு ஏதோ ஜப்பான் போயிட்டாருன்னு போக முடியல. ஒரு கூட்டத்தில் இவரே பேசினார், 10 நிமிஷம் வீடியோ பேசினார். ஆஹோ ஓஹோ, தமிழ்நாடு பேர் வரவில்லையே, எனக்கு நிதி கொடுக்கவில்லையேன்னு பேசினார். நிதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. பல மாநிலங்கள் பேர் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, பல மாநிலங்கள் பேர் இல்லை. சரி, இவர் பேசினார் 10 நிமிஷம் வீடியோ. தமிழ்நாடு என்ன நினைச்ச, தமிழ்நாடு பேரே வரும். அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் காலத்திலேயும் தமிழ்நாடு பேர் இல்லாம பல பட்ஜெட் வந்திருக்கு. புரியுது. தமிழ்நாடு பேர் இல்லாம பட்ஜெட் வந்திருக்கு. காங்கிரஸ் இவங்க கூட்டணியா இருக்கும்போதே அதுக்கெல்லாம் பேசாம இதை அவருக்கு யார் தெரியும்? இதெல்லாம் புரியுமா ஸ்டாலினுக்கு? இவங்க எழுதி கொடுக்காங்க 4-5 பேர், அதை அப்படியே வாசிக்கிறாங்க. அது அவருக்கு இதெல்லாம் தெரியாது. நான் சொல்றேன், மன்மோகன் சிங் காலத்திலேயும் என்னையால சொல்ல முடியும் 2-3 இடங்கள்ல நான் கூர்ந்து பார்த்தேன். 2 பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரே வரல. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட்ல பேர் வரல. ஆனால் நிதி ஒதுக்கீடு அந்தந்த மாநிலங்களுக்கு பட்ஜெட்ல 3 பிரிவா கொடுப்பாங்க. ஒன்று பட்ஜெட் ஸ்பீச் அவர் பேசுறாங்க இல்லையா, இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு தனியா ஒரு புக் கொடுப்பாங்க. சரி, அந்த புக்ல இன்னென்ன மாநிலத்துக்கு இன்னென்ன வகைக்கு ஒதுக்கி இருக்கணும், அதுதான் நம்ம பார்க்கணும். அதை இவங்க பார்க்கறதுக்கு புத்திசாலித்தனம் இல்லை, மைண்ட்ல வெறும் பட்ஜெட் ஸ்பீச்சை மட்டும் தான் பேசுறாங்க. ஏன்னா பீகாருக்கு கொடுத்துட்டீங்க, பீகாருக்கும் கொடுத்துருக்காங்க. பீகார் தோழமை கட்சி, அவங்க தோழமை கட்சி, அவங்க அப்படித்தான் செய்வாங்க. தமிழ்நாட்டில் அவங்க தோழமை கட்சியா இருக்கான். பீகார்ல நிதிஷ்குமார் அவங்கள ஆதரிக்கிறாங்க. எம்பிஸ் கூட்டத்துக்கு செஞ்சுதானே ஆகணும். இப்போ நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட்டணி சர்க்க பாமக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீங்கள் இருந்தீங்களே, காங்கிரஸ்காரங்க செஞ்சு தான் கொடுத்தீங்க. கடந்த 2006 to 2011 பாமக காங்கிரஸ் உடைய தயவுல தான் இருந்தீங்க. அன்னைக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு என்னென்ன சுவாரஸ்யெல்லாம் பண்ணீங்க, என்னென்னலாம் பண்ணீங்க, அதே மாதிரி பாமக பண்ணல நீங்க. அது மாதிரி அவங்க வெளிப்படையாக பட்ஜெட்லேயே சொல்லுவாங்க, பீகாருக்கு ஸ்பெஷல் நிதி கொடுத்துருக்கோம், ஆந்திராவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுற தெலுங்கு தேசம், அமராவதிக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், புது தலைநகர் உருவாக்கணும், அவங்களுக்கு அவசியம் அனு பணம். சந்திரபாபு நாயுடு பேசுறாருன்னு சொன்னீங்க இல்லையா, அவர் அந்த மாநிலத்து சம்பந்தமான விஷயங்கள் தான் கொண்டு போனார். ஒயிட் பேப்பராக கொடுத்தார். எங்கள் மாநிலம் புது மாநிலம், எங்கள் மாநிலத்துக்கு விமான நிலையங்கள் தேவை. சாதாரண விமான நிலையம் விஜயவாடாவில் இருக்கின்றது, விசாகப்பட்டினத்திற்கு குண்டூர், சாதாரண விமான நிலையங்கள். அது நைட் நேரங்களில் இறங்குறாப்புல உரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆக்கணும். அதே மாதிரி புது தலைநகர் அமராவதி, எப்படி குஜராத்தில் காந்தி நகர் வந்ததோ, நான் சொல்றது 70களில் காந்தி நகர்ல, அகமதாபாத்ல காந்தி நகர்ல புது தலைநகர் அன்னைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் ஆட்சி. அது மாதிரி அதுக்கு பிறகு சண்டிகார்ல காமன் தலைநகர், பஞ்சாப் ஹரியானாவுக்கு அதுக்கும் நிர்மாணம் பண்ணாங்க தனி மாநிலம். இப்போ ஆந்திரா பிரிஞ்சிருக்கு. இவங்க ஹைதராபாத்தில் இருந்தவங்க இங்கே வந்துட்டாங்க. இவங்களுக்கு உரிய அந்த நகர அமைப்பு வேணும்ல, தலைநகர் அமைப்பு வேணும்ல, அதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும்னு நியாயமாக கேட்டது தான். போன வட்டம் மோடி கொடுக்கலன்னு தான் கோவிச்சிட்டு போனார் சந்திரபாபு நாயுடு, தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும். பிறகு ஜெகன்மோகன் வந்தார், பிறகு எதிர்க்கட்சியான பிறகு இப்போ மறுபடியும் கூட்டத்தில் சேர்ந்து அந்த பணத்தை ஒதுக்கீடு வாங்கிட்டார். அந்த மாநிலத்துக்கு அவர் பாருங்க, ஒரே ஒரு விஷயம், 2-3 மந்திரி தான் வாங்கியிருக்கிறார். அவர் நடிச்சிருந்தா இன்னென்ன துறை கொடுங்க, கலைஞர் கேட்டார் எங்களுக்கு இந்த துறை தான் வேணும், இன்னாருக்கு அமைச்சராக்கணும்னு கேட்டாலே, அவர் சாதாரண துறைகள் 2 MOS துணை அமைச்சர், ஒரு கேபினெட். அவர் நினச்சிருந்தா 3 கேபினெட் வாங்கிக்கலாம். அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு கலைஞர் மாதிரி கேட்காம, என்னுடைய மாநிலம் புதுசாக பிறந்திருக்கு, இன்னென்ன விஷயங்களுக்கு நதிநீர் இணைப்பு, கோதாவரி போலாவரம், அந்த நதிநீர் இணைப்பு நான் பண்ணணும், அதுக்கு செலவு வேணும். நதி வரத்து, நீர் வரத்து குறைஞ்சிட்டே இருக்குது, செக் டேம் மாதிரி கட்டணும். அது தவளேஸ்வரத்தில் ஒரு டேம் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டினாங்க. இப்போ நதிநீர் தான் எங்களுக்கு முக்கிய, விவசாயம் முக்கியமான ஒரு இது பண்ணி. அதே மாதிரி நாங்கள் ஹைடெக் சிட்டியும் உருவாக்கணும். எங்கள் மாநிலம் ஏற்கனவே ஆந்திரா ஒன்றுபட்ட ஆந்திரா இருக்கும்போது ஹைதராபாத்தை சைபர் சிட்டியாக நான் ஆக்கினேன், ஹைடெக் சிட்டி ஆக்கினேன். அது மாதிரி மறுபடியும் எங்களுடைய பகுதி அமராவதி உள்ள பகுதி, அதை ஹைடெக் சிட்டி ஆக்கணும். இது எங்களுடைய மாநில உரிமைகளை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய தமிழக முதலமைச்சர் அப்படி எதுவும் கேட்கல. தமிழக முதலமைச்சர் போனாரு,
சந்திரபாபுனோட பேசிட்டு இருக்கும்போது நான் கண்ணாடியில் அவருக்கு மோடி பேசுறது அவர் கண்ணில் இருந்து பார்க்குறாரு மோடிகிட்ட. சரி. அப்புறம் தனியாக 4:30 மணிக்கு பேசினாரு, இன்னென்ன திட்டங்கள் சொன்னோம்னு கேட்குறாரு. பிறகு பத்திரிகை செய்திகள்லாம் பார்த்தா இந்த இடி விஷயமாகவும் பேசுறதுக்கு போனாருன்னு இன்னைக்கு ஜூனியர் விடன் குமுத ரிப்போர்ட்லாம் சொல்றாங்க. உதயநிதி சொல்றாரு எனக்கு ஈடிக்கும் பயம் இல்லை மோடிக்கும் பயம் இல்லைன்னு சொல்றாரு. அது தவிர போய் பேசியிருக்கிறாரு. பேசிட்டு வரும்போது அந்த அந்த பத்திரிகை வாயிலாக திரும்புது கடுமையா மகனை சத்தம் போட்டாரோ, உன்னையால போய் கேவலப்பட வேண்டியிருக்கு, நான் 3 கூட்டத்துக்கு நித்தியாயத்து கூட்டம் இதுக்காகவே போனேன் உங்களுக்காக போனேன். அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல நமக்கு. ஒரு சிலர் சரியா முடியலைங்கிறாங்க, ஏதோ RSS ஆட்களை பார்த்து சரி பண்ணாங்கன்னு செய்தி வருது. ஏதோ மத்திய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ராஜா மூலியமாக யாரோ சந்திச்சு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. சரி, பத்திரிகையில. இப்படி இருக்கும்போது சரி வர்ற விஷயத்துக்கு அன்னைக்கு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி 3 நாள் என்ன பயந்து போய் இருந்த உதயநிதி தான் பேசணியா? இடி ரகலை முடிஞ்சது இல்லையா? இடி ரைடு நடந்தது இல்லையா? ஆமா. அதுக்கு மறுநாள் ஏதாவது பேசணியா? இல்ல. சுப்ரீம் கோர்ட்டுடைய இடைக்கால தடை வந்த பிரதான பேசுற பைல்வான் மாதிரி. நான் கேட்கறது தீர்ப்பு வந்த பிரதான் ஈடியா மோடியா? மறுபடியும் நீ ஈடிக்கும் பயம் இல்லை மோடிக்கும் பயம் இல்லை. இம்மெச்சூர் பேச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட்ல டாஸ்மாக் நிறுவனம் என்ற நிறுவனம் அதில் நியாயமாக நீங்கள் ரெய்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு நாங்கள் தடை கொடுக்குறோம். தடை கொடுக்குறோம். ரித்திஷோ ஆகாஷ் பாஸ்கரோ இந்த ஏதோ இந்த பாசியம் பில்டர் ஜிஜிபியாங்கிறாங்களே, வேறே வாயில புரிய மாட்டேன். இந்த 3 பேருமே உதயநிதிக்கு நெருக்கமாக இருந்தார்கள். செந்தில் பாலாஜி கைதி என்ற போது உடனே ஓமந்தூரார் மருத்துவமனையில் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த ஓமந்தூரார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க இல்லையா, உடல்நிலை சரி கைது பண்ணி நள்ளிரவுல. அப்போ உதயநிதியோடு இந்த ஆகாஷ் பாஸ்கரும் ரத்தீஷும் போனாங்க அன்னு கிளிப்பிங்ஸ் போடுறாங்க. இப்போ இந்த சினிமா நடிகர் யாரு, அந்த அந்த இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம ஐஸ்வரி வேலனுடைய பையன் பேர் என்ன? ஐஸ்வரி வேலன். ஆமா, அவர் ஐஸ்வரி கணேஷ். அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ரத்தீஷோட சகலமும் தம்பிகளோட உதயநிதி ஆகுறதெல்லாம் சினிமா நடிகைகள் அவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ரகலை பண்ணாங்க. யாரு? சாதாரண குடும்பம். ஆமா. இந்த பாஸ்கர் யாரு? சாதாரண குடும்பம். இவங்க இவ்வளவு ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தவங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா வேளச்சேரியில் ஸ்டாலின் குடியிருக்க போனால 96 பிறகு அந்த பகுதியில் குடியிருந்தவங்க. சரி. உதயநிதிக்கு வேண்டப்பட்டவங்களா இருந்தாங்க. ஒருத்தர் அவர் அன்பில் மகேஷுக்கு சொந்தக்காரர், திருச்சி மாவட்டம். இந்த பாஸ்கர் இருக்கார் இல்லைங்களா, அவர் அன்பில் மகேஷ் சொந்தக்காரர், வாலாடின்னு சொந்த ஊர். அதாவது மூக்கா முத்து, முத்துவினுடைய மகளோட மகளை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்கு பெரிய கொண்டாட்டமா இவங்க குடும்பமே போச்சு. சாதாரண குடும்பம். சாதாரண குடும்பம் இவ்வளவு பெரிய திருமணம், இவ்வளவு வசதியான ஒரு 5 வருஷத்துல இவ்வளவு வசதி வந்துருமா? அதானே யார் பண்ணும் அது? எல்லாத்துலயும் தம்பிகிட்ட சொல்லி தான் அனுப்புறேன்னு அவர் யாரு, டாஸ்மாக் அதிகாரி, அவர் பேர் என்ன, விசாகன் வீட்டு பின்னாடி இந்த ரத்தீஷ்க்கு அனுப்பின அந்த வாட்ஸ்அப் உடைய ஹார்ட் காப்பீஸ் வெளியே போட்டிருக்காரு. தம்பி இவ்வளவு அனுப்பியாச்சு அவ்வளவு அனுப்பி. அப்படின்னா இந்த கோர்வையாக பார்க்கும்போது சட்டத்தில் சொல்லுவாங்க, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சூழலில் அமைந்த கையில் கிடைத்த சாட்சியங்கள் பிரகாரம் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அது கோர்ட்டில் தான் முடிவு சொல்லுவாங்க ரத்தீஷ். அதே மாதிரி இந்த பாஸ்கரனுக்கு, பாஸ்கரன் தானே, பாஸ்கரன் என்ன பேரே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, தம்பிகளாங்கிறாங்க இவங்க. ஏன்னா பாஸ்கரனுக்கு இவ்வளவு 4 படம், இவ்வளவு பெரிய நம்பர் 1, எல்லாமே ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா 200 கோடி 300 கோடி நம்பர் 1 ஹீரோஸ் வச்சு நடத்துறாருன்னா ஏது. 2 இன்னொன்னு சொன்னாங்க, ஏதோ ராஜா அண்ணாமலை செட்டியார் பங்களா இருக்கு இல்லையா, அங்க நைட்டு முழுவதும் பாக்கியாம. ஆமா, சிவாஜி நவராத்திரியில் பகலில் தூக்கம், இரவில்
பாட்டா? ஆமா, ஆட்டம். ஆட்டம். அது மாதிரி ஆட்டம் போட்டிருக்காங்களே. ஒரு நடிகைக்கு எழுதுறாங்க, பத்திரிகையில தான் எல்லாம் வந்திருக்கு. ஒரு நடிகைக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு இது பண்ணுறது, ஈச் பீப்புள் 25 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா பார்ட்டி சொல்ல. இவ்வளவு பண்ண யார் பண்ணுங்க? மக்கள் வாலாடியில இருந்து சம்பாதிச்சுட்டு வந்தீங்களா? இல்ல ரத்தீஷ்ங்கிறவரு அவங்க தாத்தா சம்பாதிச்ச பணமா? இல்லை சினிமாவுக்கு இவ்வளவு பண்ணான்னா அந்த வாலாடி ஏரியா எனக்கு தெரியும், ரயில்வே ஸ்டேஷன்லாம் தெரியும், நாங்கள் போயிருக்கேன். சாமிக்கண்ணன் என் கூட ரொம்ப இருந்தார், காங்கிரஸ்கார் முக்கியமான. சாதாரண கிராமம், அந்த கிராமத்துக்கு போனாலே சின்ன சின்ன ஓடு வீடுகள் தான் இருக்கும். இப்படி அந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ சிறப்பாக போய் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணத்தெல்லாம் பார்த்தா அந்த இருக்கைகள், அந்த அலங்காரங்கள், அந்த செட்டு இதெல்லாம் போட்டது பார்த்தா பயமாக இருக்குங்க. ஏங்க நான் சொல்கிறேங்க, நான் சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து வர்றேங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் இருக்குங்க. நான் பாரம்பரிய விவசாயக்காரங்க. எனக்கு இந்த சென்னையில் வாழ்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா ஆகுங்க. நான் கிட்டத்தட்ட சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் சார்போட 45 வருஷம் இருந்திருக்கேன். நான் படுற கஷ்டம் எனக்கு தெரியும். இவ்வளோ விவசாயம் இவங்க சாதாரண ஏன் நான் ஒன்றும் சம்பாதிக்க முடியல. இவன் சாதாரண அன்றாடம் அந்தந்த மாதத்துக்கு எங்கேயாவது சம்பளம் பார்த்து வாங்கின குடும்பங்கள், இவங்க தாய் தந்தையர் இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்காங்கன்னா யாரால? ஆனால் உதயநிதியை சுற்றியே இவங்க இருந்தாங்கன்னா இவங்க யாரு? ஜுஜிபின்னு பாசிய பில்டர்ஸ்க்கு அவன் ஏற்கனவே பன்னீர்செல்வங்கிட்ட மூலியமாக பார்ட்னராக இருந்து பணத்தை ஏற்பாடு பண்ணாங்கன்னு செய்திகள் வருது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இப்போ அவரும் ஒருத்தர் இந்த ஏகப்பட்ட பில்டர்ஸ் கட்டுறாப்புல. இப்போ இந்த பார்க்ஸ் அடையாறு ஹோட்டல் கேட்டு அவங்க தான் கட்டுறாங்க. உங்களுக்கு பாசியம் இதுக்கெல்லாம் இவங்க பணம் போயிருக்குன்னுங்கிறாங்க. இதெல்லாம் முறையாக விசாரிக்க வேண்டும் சொல்கிறேன். இன்னும் முடியலை. ஈடி இடைக்கால தடை மட்டும் கொடுத்துருக்காங்க. யாருக்கு மேலே? டாஸ்மேக் மேலே மட்டும்தான். அந்த ஊழியரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. ரத்தீஷ் மேலேயோ ஆகாஷ் பாஸ்கர் மேலேயோ இந்த யாரும் ஜுஜிபியா ஆமாம் இவங்க மேலே நடவடிக்கை செய்வோம். டாஸ்மாக் ஸ்டாஃப் கிடையாது. புரியுது. டாஸ்மாக் அதிகாரிகளோ அது ஊழியர்களோ கிடையாது. இவங்க 3வது நபர்களா இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். உங்களுக்கு ஸ்டே கிடையாது இல்லை சார். நீங்கள் ஸ்டே ஒன்லி அகேன்ஸ்ட், டோன்ட் டேக் எனி ஆக்ஷன் இந்த டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட், தேர் அஃபிஷியல்ஸ். இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்கிறீங்க. இப்போ இது மேலே நடவடிக்கை எடுத்து இப்போ டெல்லியில் எப்படி ஆம் ஆத்மியினுடைய முதல்வர் கைது செய்யப்பட்டாரோ அதுபோல் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சந்திரசேகர ராவ் பொண்ணு எவ்வளவு கவிதா என்னாச்சு? கைது செய்யப்பட்டாங்க. காலங்கள் வரும். நான் சொல்றேங்க, பல நபர்கள் தலைவர்களாக என்று சொல்லப்பட்ட தலைவர்களாண்டு தமிழ்நாட்டில் வளம் வந்தவர்கள் தங்களுடைய குடும்பத்தை கொண்டு வந்து அரசியல் பூத்தினால் பிற்காலத்தில் சங்கடப்படுகிறார்கள். மகன்கள் மதிப்பதில்லை தலைவர்களை. எப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கில் வருவார்கள். அழைக்கிறார் வாருங்கள் என்றால் வருவார்கள். இன்றைக்கு நம்ம பையனை ஏனியில் ஏற்றி விட்டமே, ஏனியை நம்ம மேலே தள்ளுறானே அன்று தலைவர்கள் இன்றைக்கு வேதனைப்படுகிறார்கள். இப்போ நீங்க சொல்றது ஐயா ராமதாஸ் அவர்களை சொல்றீங்க? பொதுவா சொல்ற லல்லு பிரசாத் மூத்தமான நீக்கலையா? அது சரி. யாரால இது இப்போ சந்திரசேகர ராவுக்கு மகனுக்கும் மகளுக்கும் சண்டை. நான் பொதுவா இந்தியாவுடைய சொல்றேன். அது மாதிரி மு.க. ஸ்டாலின் சொல்றேன். அது மாதிரி மு.க. ஸ்டாலின் கூட எல்லாருக்கும் யார் அரசியல் வாரிசுகளை கொண்டு வராங்க அவங்களுக்கு தலைவலி அதான். புரியுது புரியுது. பாவம் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக அரசியல்ல பல பேர் இறந்திருக்காங்க, தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. தங்களுடைய இளமையை தானம் பண்ணியிருக்காங்க உங்களுக்காக. பழிபாவங்கள் உங்களை சும்மா விடாது. வாரிசு அரசியல் கூடாது, குடும்ப அரசியல் கூடாது, ஆதிக்க அரசியல் கூடாது என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய பிள்ளைகளை வளமாக வளர்த்தவர்களுடைய எதிர்காலம் உருப்பட்டதில்லை. நான் பல தடவை பார்த்தேன். முகலாய பேரரசில் என்ன நடந்ததோ அதுதான் தகப்பங்களுக்கு நடக்கும். நேர்மையான பார்வையை பாருங்கள், உங்களை உழைத்தவர்களை பாருங்கள். அந்த பாவத்துல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க. உங்களுக்காக தியாகம் பண்ண ஒரு எத்தனை பேர் இருக்காங்க. இந்தியா முழுவதும் நடக்குது. லல்லு பிரசாத் தூக்கல். ஐயா உங்கள்கிட்ட நேரடியா ஒரு கேள்வி கேட்குறீங்க. நீங்க இப்ப சொல்ற அந்த குற்றச்சாட்டு, அதாவது அரசியலில் வாரிசு அரசியல் கூடாது அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் நீங்கள் தொடர்ந்து பயணிச்ச மதிப்புக்குரிய ஐயா வைகோ. இப்ப அவரு தன்னுடைய வாரிசையே அவர் கொண்டு வந்திருக்காரு. எல்லா தலைவரும் சொல்றேன், நான் குறிப்பிட்டு பேர் சொல்லுவேன்.
கலைஞர்னு சொல்ல அவரும் மகனை வளர்த்தாரு, ஸ்டாலின் சொல்ல அவர் மகன் வளர்த்தாரு, ராம்தாஸுக்கு அவர் மகன் நான் எல்லாரும் தான் சொல்றேன். புரியுது. என்ன நிலைமை? நான் வாரிசு அரசியல் சொல்றேன். நீங்க கவர்மெண்ட் 5 மேப்பை போட்டு சொல்றேன். ஃபாரூக் அப்துல்லா சரி, போன தடவை சீஃப் மினிஸ்டர் வந்து உமர் அப்துல்லா ஆனார் இல்லையா? ஆமா. உமர் அப்துல்லா ஆகும்போது பத்திரிக்கையாளர் ரிசல்ட் வந்துருச்சு. ஃபாரூக் அப்துல்லாட்ட கேட்குறாங்க, ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர்? யாரு முதலமைச்சர்? உங்கள் முன்னாடி தானே முதலமைச்சர் நான் நிற்கின்றேன். யாரு? ஃபாரூக்கே சொல்றாரு, நான் தான் முதலமைச்சர் சொல்றாரு. பிறகு அடுத்து உமர்கிட்ட போறாங்க, எஸ் ஐ வில் பி தி சீஃப் மினிஸ்டர், நான் தான் முதலமைச்சர். 2 பேருக்கு சண்டை ஆயிப்போச்சு. சண்டை 2 பேருக்கும். ஆமா. பிறகு ஃபாரூக் அப்துல்லாவுடைய மனைவி வந்து பிரிட்டிஷ் லேடி. இவர் டாக்டர் படிப்பு லவ் பண்ணிட்டார். பிறகு அந்த பிரிட்டிஷ் லேடி, நீ தான் இத்தனை வருஷம் இருந்துட்டியா, மகனை ஆக்குயா அனு சண்டை போட்டு சமாதானம் ஆக்குனார். அங்கே வந்து ஷேக் அப்துல்லா வீட்டில் என்னன்னா, ஷேக் அப்துல்லா மருமகனுக்கு ஃபாரூக் அப்துல்லாவுக்கு பிடிக்காது. யாருன்னா தன்னுடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்ட். ஓகே, அவங்க மச்சானுக்கு. அதே மாதிரி ஃபாரூக் அப்துல்லா தம்பி ஒருத்தர் டாக்டர், அவர் தான் அரசியல் இன்ட்ரெஸ்டா இருந்தாரு, அவரால் வர முடியல. அந்த குடும்பத்தில் இன்னைக்கு குழப்பம். புரியுது. அதுக்கு பிறகு பஞ்சாபுக்கு வாங்க, பிரகாஷ் சிங் பாதல் இன்னொரு அண்ணன் பொண்டாட்டிக்கும் சண்டை, இன்னொரு தம்பிக்கும் சகோதரர் பொண்டாட்டிக்கும் சண்டை, மத்திய அமைச்சராக இருந்தாங்க. ஹரியானாவுக்கு வாங்க, தேவிலால் பையங்களுக்குள்ள சண்டை, வாரிசு அரசியல். உத்தரப்பிரதேசத்துக்கு வாங்க, முலாயம் சிங் யாதவையே பையன் நீக்கினாரு. நான் சொல்றது விளங்குதா? அதே மாதிரி பீகாருக்கு வாங்க, லல்லு பிரசாத் நான் தூக்கம் இல்லாம இருக்க, மூத்த பையன் அநியாயமா பண்றான், இந்த பையனை தான் நான் முதலமைச்சராக்குன்னு நினைக்கிறேன். இங்க வாங்க தமிழ்நாடு, இங்க நீ இருக்கு, இங்க கர்நாடகா இல்ல மகாராஷ்டிரா, சரத்பவார் தம்பி. ஆமா, என்ன நடந்தது? அது பேர் கர்நாடகா வாங்க, குமாரசாமிக்கும் ரேவண்ணாவுக்கும் HD தேவகவுடா பையன். ஆந்திராவில் இப்ப நடக்குது, மகளுக்கும் மகனுக்கும் சந்திரசேகர் ராவ். ஆமா, சந்திரபாபு நாயுடுக்கு NT ராமாராவுக்கு என்ன நடந்தது? மருமகனுக்கும் மாமனாருக்கும். சரி, கேரளாவுக்கு வந்துங்க, பினராயி விஜயன் இருக்கார் இல்லையா? ஆமா, அவருடைய மருமக அமைச்சர். ஓஹோ. அதுல வந்து எப்படி அவரை மருமகன் அமைச்சராக்கலாம்? சைலஜா டீச்சர் ஆக்கியிருக்க வேண்டியதானே, குடும்ப பாசத்தை தானே ஆக்கிட்டாரு, ஒய்ஃபுடைய மகளுடைய மருமகனை அன்னு. பிறகு தமிழ்நாட்டில் நான் சொல்லவே வேண்டாம், நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றும் திருச்சி, திண்டிவனம், திருநெல்வேலி, சென்னை, கோயம்புத்தூர் நான் புள்ளிட்டு காட்ட வேண்டாம். யாராலும் உங்கள் பத்திரிகை பார்ப்பீங்க, அவன் அப்பங்களுக்கு காலை எந்திரிச்ச உடனே இன்னைக்கு மகன் என்ன சத்தம் போட போறானோன்னு காபி சாப்பிடும்போதே சங்கடப்பட்டு தான் தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ரேகைகள் தெரியும். சரிதான். காலை எந்திரிக்கும் போதே எப்படிப்பா இன்னைக்கு என்ன இவன் என்ன செஞ்சுட்டு போறானோ, இவன் என்னத்தை கூத்த கொண்டு வந்து விட்டு போறான்னா, இப்படியான தந்தைகளுடைய கவலைகள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் ஓகோ வரட்டும் மகன் வரட்டும், இவனை விட யாரு எளிமையானவர்கள் இருக்கின்றார்கள், இந்தியாவை புகழ்கின்றது என்னுடைய மகன் சாதனைன்னு பேசுறவங்க இல்லையா, இன்னைக்கு அந்த மகன் தான் உங்களுக்கு எதிரியா இருக்கா, சத்ருவா இருக்கா. சரிங்கய்யா, எங்களுடைய சோழன் சொல்வீச்சினுடைய இணையதளத்துக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி, வணக்கம்.